அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த அரங்கம் என்பது இன்றைக்கு இந்த விளையாட்டை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர்கள் 5 பேர் கொண்ட பெஞ்சு இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடையில்லை என்ற உத்தரவு வந்த அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கென்று நிரந்தரமாக ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்து அது 9 மாத காலத்திலே கட்டு முடித்து அநேகமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக அதற்கு தேதி இருந்து அதை மிக சிறப்பாக திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதில் ஆன்லைன்ல இருந்தாலும் அதை முதலமைச்சரிடத்திலையும் அதே நேரத்தில் கால்நடைத்துறை அமைச்சர்கள் கலந்து மாவட்ட நிர்வாகம் கலந்து இதுவரை வாய்ப்பில்லாதவர்களுக்கு ஒரு தொடர்ந்து 4 ஜல்லிக்கட்டு நடக்கப் போகிறது. முதல் நாள் ஜல்லிக்கட்டிலே முதலமைச்சர் இருக்கிற போது சிறந்த காளைகளை வைத்து அதை ஆரம்பிப்பதாகவும் மீதி இருக்கிறதிலே அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக எந்த அளவிற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியுமோ அதை கேட்டு அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து சொல்லுகிறோம். கூடுதலா ஒரு சுத்து இறங்கி விளையாடல, அதெல்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் இங்க எல்லாருமே கரெக்டா பாத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதுல 2 வாய்ப்பு கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அது நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துகிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாம கடைசி எல்லாருடைய கண்காணிப்புல இது நடந்துச்சு. அதனால எல்லாருக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதுல இல்ல. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துகிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதனால வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காளையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ஐஜியா இருந்தாலும் நம்ம டிஐஜி எஸ்பி வரைக்கும் சரி. அது மாதிரி மாவட்ட ஆட்சியர்ல எங்களுடைய வருவாய்த்துறையை பொறுத்தளவிற்கு இந்த நேரத்தில் நானும் ஆட்சியர் ஒரு சிறப்பாக சொல்லணும்னா வருவாய்த்துறையில் டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்கிற அதிகாரியாக வழங்கினாங்க. அது மாதிரி பேரூராட்சி நடந்தாங்க. அது மாதிரி நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்கள் சிறப்பாக நடைபெற்றாலும் கூட நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களுக்கு, ஆர்டிஓ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்றோம்னா அவங்க இதுல முழு மூச்சாக ரிஸ்க் எடுத்து ஒரு சிறு தவறு கூட நடக்காம பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாங்கள் இருவர் மரியாதை. எல்லா அதிகாரியும் முழுசா உழைச்சிருக்கிறாங்க. அதனால கால்நடையா இருந்தாலும் சரி, திரும்ப சொல்றேன், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், அதே போல நகராட்சி துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளுமே சிறப்பாக செயல்பட்டது. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதே போல இந்த கிராம கமிட்டி, அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியாக இருந்தாலும் சரி, பாலமேல இருக்க கமிட்டியாக இருந்தாலும், அவனியாவரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு சிறு குறைபாடு இல்லாம மிக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்த நிலையில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளைகளுக்கு அமைச்சர் பி மூர்த்தி பரிசுகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்நிலையில் 2ஆம் பரிசு பெற்ற அபிசித்தர் என்பவர் தான் முதல் இடம் பிடித்ததாக அமைச்சர் பி மூர்த்தி இதில் குளறுபடி செய்திருக்கிறார். கார்த்திக் என்பவர் முதல் பரிசு பிடிக்கவில்லை, 2ஆம் பரிசுக்கு தான் அவர் பிடித்திருக்கிறார். முதல் பரிசை 23 மாடுகளை அடக்கி தான் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு விளக்கம் அளித்தும் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.